இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் வீட்டில். அப்போ என் பக்கத்து வீட்டு பையன் வந்து கடகன்னு வந்து போனா நான் போயிட்டு தோட்டத்தில் தர்பூசணி நடத்தலாம்னு சொன்னா. இரா தம்பி போயிட்டு மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலாம் கை முடிச்சு ஆணியில் மாட்டி வச்சிருந்த வண்டி சேவை எடுத்துட்டு வண்டியான போய் எங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு பையன் எடுத்துட்டு வாடா அப்படின்னதுக்கு அவன் போயிட்டு ஒரு 50 கிலோ சிப்பு பையன் எடுத்துட்டு வந்துட்டான். கடகன்னு ஏறி உட்காந்து நானும் என் தம்பி அதுக்கப்புறம் அந்த பையன் தம்பி வீடியோ இருப்பா கேட்டதுக்கு நான் நம்ம கேமராமேன் இருக்காரு அமிதா நேராக ஒரு வீட்டுக்கு வண்டி விடணும் அப்படின்னா நேராக அவங்க வீட்டான போய் வண்டி நிறுத்திட்டு உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா அவன் சரியான தூக்கம். ஒரு வழியாக அவனை ஏபி தம்பிடே வீடியோ காலையில் வாடா போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு தர்பூசணி தோட்டத்தை போய் பார்க்கும்போது தோட்டமே காலியாக இருந்தது. நாடா அப்படி பண்ணிட்டேடா நான் எங்கே தூங்கியாச்சும் இருந்திருப்பேன் அப்படின்னதுக்கு நான் உள்ளே போய் பாரு நான் ஏதாச்சும் இருக்கணும் தோட்டத்தில் எதுவுமே இல்லடா கண்ணு கட்டின தூரம் எதுவுமே திரும்பலடா அப்படின்னதுக்கு ஏன்னா அங்கே பாரு நான் தூரத்தில் யாரோ பொறுக்கி போட்டு வச்சுட்டாங்க வாங்க அங்கே போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அங்கே போனோடனே நல்ல ஒரு தர்பூசணி எடுத்து உடச்சி நானும் அவனை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த தோட்டத்தில் இருந்த தர்பூசணிலாம் எடுத்துட்டு ஒரு மூட்டை ஃபுல்லாக்கிட்டு நேரம் வண்டி எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தானால இந்த ஒரு நிமிஷத்தை சொல்ல முடியாது வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் இப்போ தான் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் தர்பூசணியை இந்த மாதிரி தோட்டத்தில் போயிட்டு மூட்டை ஃபுல்லாக எடுத்துருக்கீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.